சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு படத்தோட கதை சயின்ஸையோ இல்ல சயின்ஸை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட கேஜெட்ஸையோ ஃபாலோ பண்ணி சயின்ஸ் பேஸ் பண்ண இடங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ், ஆல்டர்னேட் டைமென்ஷன், இந்த மாதிரி இடங்கள்லாம் காமிச்சு ஒரு கதை நகர்ந்தா அதெல்லாம் நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் சொல்லுவோம். இந்த ஜான்ரால நிறைய படங்கள் ஹாலிவுட் சினிமால தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா தமிழ் சினிமாலையுமே இந்த ஜான்ரால நிறைய படங்கள் இருக்கு. அந்த வரிசையில எந்திரன், இன்டர்நெட் நாளை, மாநாடு, மார்க் ஆண்டனி இந்த மாதிரியான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜான்ரால ரிலீஸ் ஆன படங்களுக்கு உடனே ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. சில படங்களுக்குலாம் ரொம்ப லேட்டா தாங்க ரெகக்னிஷன் கிடைச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் 24. இந்த மாதிரி உடனே ரெகக்னிஷன் கிடைச்ச இல்லனா லேட்டா ரெகக்னிஷன் கிடைச்ச படங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் கண்டென்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தோம். ரிலீஸ் ஆகி பல வருஷம் ஆயும் ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சானே தெரியாம இருக்கிற டாப் 5 அண்டர்ரேட்டட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் தான் உங்க காட்வின் அண்ட் வெல்கம் டு தி காட்வின் ஷோ. இந்த வரிசையில் அஞ்சாவதா இருக்கிற படம் வி ஆனந்த் சார் டைரக்ஷன்ல 2014 ரிலீஸ் ஆன அப்புச்சி கிராமம். இந்த படத்தோட சினாப்சிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்புச்சி கிராமத்துல ஒரு பெரிய தலைக்கட்டு குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு அண்ணன் தம்பிங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனைனால அந்த ஊரே ரெண்டா பிரிஞ்சிருக்குது. இந்த அண்ணன் தம்பி பிரச்சனைனால அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் அந்த கிராமத்துக்கும் இன்னும் எந்த விதமான பேசிக் டெவலப்மெண்ட்ஸ் கூட இல்லாம தான் இருக்காங்க. இந்த அப்புச்சி கிராமம் தமிழ்நாட்டோட சென்ட்ரல்ல இருக்கிற மாதிரி தான் அந்த படத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்போ ஒரு நாள் பூமியை நோக்கி ஒரு பெரிய எரிக்கல் வந்துட்டு இருக்கிறதா இஸ்ரோல இருந்து நியூஸ் வருது. அந்த விண்கல் எங்க விழப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் ஆஃப் தமிழ்நாடுவா இருக்கிற அப்புச்சி கிராமத்துல தான் விட போறதா அந்த இஸ்ரோ நியூஸ்ல சொல்லிருப்பாங்க. இந்த நியூஸ் தெரிஞ்சதோ அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருது, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போறோம்னு சொல்லி. அப்போதான் அந்த மக்களோட கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகுது. வாழ போறதே கொஞ்ச நாள் தான், இன்னும் நம்ம ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு சொல்லி ரெண்டா பிரிஞ்சிருந்த அந்த கிராமமும் அந்த அண்ணன் தம்பிகளும் ஒன்னு சேர்றாங்க. இது எல்லாம் ஒன்னு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிராமமே ரொம்ப அழகா இருக்கு. இது நடுவுல அந்த கிராமத்துல இருக்கிற சில குடும்பங்களையும் காமிச்சிருப்பாங்க. அவங்க லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றதையும் காமிச்சிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவுல ஹீரோ அண்ட் ஹீரோயினோட லவ் ஸ்டோரி. இந்த மாதிரி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த விண்கல் பூமியை நெருங்கிடுச்சுன்ற மாதிரி இஸ்ரோல இருந்து தகவல் வரும். அதுக்கப்புறம் அந்த எரிக்கல் விழுந்துச்சா அப்புச்சி கிராமத்துக்கு என்னாச்சுன்றதுதான் மீதி கதை. அந்த விண்கல் வரதுனால இந்த கிராமத்துல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குதுன்றத ரொம்ப அழகாவே இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினோட லவ் ஸ்டோரியுமே இந்த படத்துல ஸ்ட்ராங்கா அழகா கன்வே பண்ணிருப்பாங்க. ஸ்கிரீன் பிளே அண்ட் மேக்கிங் வைஸுமே படம் ரொம்ப நல்லா இருக்கும். படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல பாத்தீங்கன்னா ஏலியன் செட்டிஸ் பண்ணி செகண்ட் பார்ட்டுக்குமே லீட் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த படத்துக்கு சுத்தமா ரெகக்னிஷன் கிடைக்கல. அதனாலேயே செகண்ட் பார்ட் எடுக்க மாட்டாங்க. என்னதான் சயின்ஸ் ஃபிக்ஷனா இருந்தாலும் இந்த படத்துல ஃபீல் குட் அண்ட் எமோஷனல் கண்டென்ட்ஸ் நிறையவே இருக்கும். படத்துல சிஜி எல்லாம் ஆவரேஜா தாங்க இருக்கும். ஆனா 2014ல இவ்வளவு லோ பட்ஜெட்ல இந்த அளவுக்கு சிஜி ரொம்ப பெரிய விஷயம். இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. டைம் கிடைச்சா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வரிசையில் நாலாவதா இருக்கிற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2021 ரிலீஸ் ஆன ஜாங்கோ. இந்த படம் மாநாடு படம் மாதிரியே ஒரு டைம் லூப் படம் தான். ஆனா இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் எவர் சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் லூப் மூவி எவர் மேட். தமிழ் சினிமால மட்டும் இல்லங்க, இந்தியன் சினிமாலேயே இதான் ஃபர்ஸ்ட் எவர் டைம் லூப் மூவி. மாநாடு படமும் இந்த ஜாங்கோ படமுமே கிட்டத்தட்ட ஒரே டைம்ல தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி 6 நாள்லயே சிம்பு சார் நடிச்ச மாநாடு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனாலேயே இந்த படத்துக்கு நிறைய ரெகக்னிஷன் கிடைக்கல. இந்த படத்தோட சினாப்சிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ ஒரு நியூரோ சர்ஜனா இருப்பாரு. இவரும் இவரோட வைஃபுமே பிரிஞ்சிருப்பாங்க. இந்த படத்துலயுமே ஒரு எரிக்கல் பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த எரிக்கல் பூமியில விழாது, ஆனா பூமியை கிராஸ் பண்ணி போகும்ன்ற மாதிரி அந்த நியூஸ்ல சொல்லிருப்பாங்க. அந்த எரிக்கல் பூமியை கிராஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ரேடியேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதே சமயம் இந்த படத்தோட வில்லன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்பேஸ் ஷிப் மாதிரி ஒரு கேஜெட் வச்சிருப்பாரு. அந்த கேஜெட்ல இருந்து ஒரு ரேடியேஷன் வெளியே வரும். அந்த ரேடியேஷனும் அந்த எரிக்கல்ல இருந்து வந்து ரேடியேஷனும் சேர்ந்து ஹீரோ மேல அடிக்கும். அந்த ரேடியேஷன் மேல பட்டதனால தான் ஹீரோ வந்து டைம் லூப் குள்ள மாட்டிப்பாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹீரோக்கு ஒரு டே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். எல்லா வாட்டியுமே ரிப்பீட் ஆகிற அந்த டே முடியும் போதும் ஹீரோட வைஃப ஒரு மிஸ்டீரியஸான மேன் வந்து ஷூட் பண்ணிடுவான். ஒண்ணுமே புரியாத ஹீரோ ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாரு. எல்லா வாட்டியும் அந்த லூப் முடியும் போது ஹீரோட வைஃபை யார் கொல்றா, ஹீரோ அந்த டைம் லூப்ல இருந்து தப்பிச்சாராங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்துல ஹீரோ அந்த டைம் லூப்குள்ள மாட்டினதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. அந்த இடத்துல நிறைய காமெடி சீன்ஸுமே வச்சிருப்பாங்க. அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போது அந்த மிஸ்டீரியஸ் மேன் யாருன்னு ரிவீல் பண்றப்போ ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கும். ஆல் ஓவரா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் தான் இந்த ஜாங்கோ. இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. டைம் கிடைச்சா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வரிசையில மூணாவதா இருக்கிற படம் என்னோட ஃபேவரட் அம்புலி. இந்த படத்துக்கு மொத்தம் 2 டைரக்டர்ஸ், ஒருத்தர் பேரு ஹரிசங்கர் அண்ட் இன்னொருத்தர் பேரு ஹரிஷ் நாராயணன். இந்த அம்புலி படம் 2012 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம். இந்த படத்தோட சினாப்சிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமானந்திபுரம் அப்படின்ற கிராமத்துல ஒரு சோள வயல் இருக்கும். அந்த சோள வயலை நைட் நேரத்துல யார் கிராஸ் பண்ணி போனாலுமே அம்புலி அப்படின்ற ஒரு மான்ஸ்டர் அவங்களை வேட்டையாடி சாவடிச்சிடும். அம்புலின்ற அந்த மான்ஸ்டர் உண்மையில அந்த சோள வயலுக்குள்ள இருக்குதா இல்ல இது வெறும் மித்து தானான்னு சொல்லி 2 ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் நடத்துற இன்வெஸ்டிகேஷன்ல என்னென்ன விஷயங்களை கண்டுபிடிச்சாங்கன்றதான் மீதி கதை. எனக்கு பர்சனலா இந்த படத்தை இப்போ பார்த்தா கூட பயமா இருக்குங்க. ஏன்னா இந்த படத்துல ஒரு பாட்டி அம்புலி பிறந்த கதையை சொல்லுவாங்க. அந்த சீன்ல பின்னாடி ஓடுற பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த பாட்டி பேசுற ஸ்லாங்கும் ரொம்ப ஹாண்டிங்கா இருக்கும். இந்த படத்துல பார்த்திபன் சார் செங்கோடன் அப்படின்ற கேரக்டர் பண்ணிருப்பாரு. அந்த கேரக்டருமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த படத்துல அம்புலி அப்படின்ற மான்ஸ்டர் எப்படி பிறந்துச்சுன்ற விஷயத்தை சயின்டிபிக்கலா ரொம்ப அருமையா சொல்லிருப்பாங்க. அந்த பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹாண்டிங்கா இருக்குங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் அந்த மான்ஸ்டரே காட்டுவாங்க. இவ்வளவு லோ பட்ஜெட்ல சிஜிஐ யூஸ் பண்ணாம வெறும் மேக்கப் யூஸ் பண்ணியே நமக்கு அவ்வளவு பயத்தை கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துல அம்புலியா வேஷம் போட்டு நடிச்சது வேற யாரும் இல்லங்க, தி மோஸ்ட்
மோஸ்ட் டேலண்டட் கோகுல்நாத் அண்ணா தான். இவ்வளோ டேலண்டட் ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், சூப்பரான ஸ்கிரீன் பிளே, நல்ல மேக்கிங் இருந்துமே இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன் கிடைக்கல. இந்த அம்புலி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரை விடவுமே நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தேன். எத்தனை ஹாரர் படங்கள் வந்தாலும் அம்புலியை தியேட்டரில் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் லைஃப் டைம்லேயே மறக்க மாட்டேன். இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் அம்புலி வேட்டை தொடரும்னு போட்டு செகண்ட் பார்ட்டுக்குமே லீடு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு சீக்குவலை 2012 செல் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளால அந்த செகண்ட் பார்ட்டை பார்க்க முடியாது. இந்த அம்புலி படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. டைம் கிடைச்சா மறக்காம செக் பண்ணி பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சும் நீங்க இந்த படத்தை பார்த்தே ஆகணும். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. இந்த வரிசையில் ரெண்டாவதா இருக்கிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் எவர் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பில் 1963 ரிலீஸ் ஆன கலையரசி. தமிழ் சினிமாலே முறையா இந்த படத்துல தாங்க ஸ்பேஸ்ஷிப் அப்படின்ற விஷயத்தை பத்தியே பேசியிருப்பாங்க. ஸ்பேஸ்ல பூமி மாதிரியே இருக்கிற உயிரினங்கள் வாழக்கூடிய கிரகங்கள் நிறையவே இருக்குன்னு சொல்லி இந்த படத்துல பேசியிருப்பாங்க. ஆச்சரியமா இருக்குதுல்ல? எனக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் 1963 அதுவும் தமிழ் சினிமால பேசியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரதநாட்டியம் டான்சர் அண்ட் அவங்க தமிழ் கலாச்சாரத்து மேலயும் இந்த கலை மேலயும் ரொம்ப மரியாதை கொண்டவங்களா இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பேஸ்ஷிப் பறந்துட்டு இருக்கும். அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள பாத்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, பூமி மாதிரியே உயிரினங்கள் வாழக்கூடிய இன்னொரு கிரகத்துல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் அவங்க. எதுக்காக அவங்க பூமிக்கு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வாழ்ற அந்த உலகத்துல டெக்னாலஜிக்கலா ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் இருந்தாலுமே கலை ரீதியா அவங்க கிட்ட டெவலப்மெண்ட்ஸே இருக்காது. சிம்பிளா சொல்ல போனா அந்த கலை அப்படின்ற விஷயத்தையே அந்த உலகத்துல மறந்துருப்பாங்க. சோ அந்த ஒரு கலைநயத்தை அவங்க உலகத்துல திருப்பி கொண்டு வரணும்ன்றதுக்காக பூமியில இருந்து கலைநயம் அதிகமா இருக்கிற ஒருத்தரை அவங்க கிரகத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் அவங்க பூமியை தேடி வந்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு ரீசனுக்காக அவங்க பூமிக்கும் வந்து அவங்க ஸ்பேஸ்ஷிப்பை பூமியில லேண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் பூமியில கலைநயம் அதிகமா இருக்கிற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் தான். ஹீரோயின் அவ்வளவு அழகா பரதநாட்டியம் ஆடுற அந்த அழகை பார்த்து வியந்து போன இந்த வேற்று கிரகவாசிகள் ஹீரோயினை கடத்திட்டு அவங்க உலகத்துக்கு போயிடுவாங்க. அவங்க 2 பேரும் ஹீரோயினை ஸ்பேஸ்ஷிப்குள்ள ஏத்துறதுக்கு முன்னாடியே அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோவும் அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள ஏறிடுவாரு. சோ வேற ஒரு கிரகத்துக்கு போய் ஹீரோ எப்படி ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாருன்றதா மீதி கதை. இந்த மாதிரி ஒரு கதையை வந்து 1963 ஒருத்தங்க யோசிச்சு அதை ஒரு ஹீரோ அக்செப்ட் பண்ணி நடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த படத்துல எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சதுக்காக படம் கொஞ்ச நாள் ஓடிச்சு. ஆனா இந்த படத்துக்கு எந்த விதமான ரெகக்னிஷனுமே கிடைக்கல. நார்மலாவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு மக்கள் சொல்ற ஒரே ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, புரியல. 1963 அதுவும் தமிழ் சினிமால இந்த மாதிரி வேற ஒரு கிரகம், ஸ்பேஸ், ஸ்பேஸ்ஷிப் இந்த மாதிரி சொன்னா யாருக்கு என்ன புரியும்? அந்த டைம்ல இந்த படத்தை பார்த்த மக்கள் யாருக்குமே இந்த படம் புரியல. அதனாலேயே இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன் கிடைக்கல. இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. நிறைய காமெடி சீன்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வரிசையில் முதல் இடத்தை பிடிச்சிருக்க படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2017 சி.வி. குமார் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண படம் மாயவன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லருங்க. செம்ம ஸ்கிரிப்ட், ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் த்ரில்லர் மூவின்னு கூட சொல்லலாம். இந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன், சஸ்பென்ஸ்க்குலாம் பஞ்சமே இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ பேர் வந்து குமரன். அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. அவர் வந்து ஒரு சீரியல் கில்லிங் கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாரு. செத்தவங்க எல்லாருமே சாகறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா வேற ஒரு ஆள் மாதிரி பிஹேவ் பண்ணதா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாரு. தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க. முதல்ல சூசைட் பண்ணிக்கிட்டவர் ஒரு சயின்டிஸ்ட் அண்ட் அவர் உருவாக்குன ஒரு விஷயம் தான் ப்ராஜெக்ட் மாயவன். அதாவது ஒருத்தரோட மெமரியை இன்னொருத்தர் உடம்புக்குள்ள செலுத்துறது மூலமா சாகாமையே இன்னொருத்தர் உடம்புக்குள்ள வாழ்றது தான் இந்த ப்ராஜெக்ட். சோ இந்த சயின்டிஸ்ட் அவரோட ப்ராஜெக்ட்டை யூஸ் பண்ணி அவரோட மெமரியை இன்னொருத்தர் உடம்புக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாரு. சோ ஒன்ஸ் இந்த சயின்டிஸ்ட் எப்போ சாவறாரோ அவரோட மெமரி இன்னொருத்தங்க உடம்புக்குள்ள ஆக்டிவேட் ஆயிடும். சோ அந்த உடம்புக்குள்ள இருக்கும்போது அந்த மெமரியை இன்னொருத்தர் உடம்புக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாரு. சோ இப்போ அந்த சயின்டிஸ்டோட மெமரி இருக்கிற உடம்பு சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த புது உடம்புல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார்ல, அங்க அவரோட மெமரி ஆக்டிவேட் ஆயிடும். இப்படியே ஒருத்தர் அவரோட மெமரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவர் சாகாம உயிரோடவே வாழ்ந்துட்டு இருப்பாரு. இந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வரும்போது கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குங்க. அந்த ட்விஸ்ட் நான் சத்தியமா ரிவீல் பண்ண மாட்டேன். படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒண்ணு மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் இந்த படத்துல இருக்கு. அண்ட் அந்த மெமரி இன்டர்சேஞ்ச் பண்ற ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த படத்துல நிறைய சயின்டிபிக்கலா வேலிட் ரீசன்ஸே கொடுத்திருப்பாங்க. சோ லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே இந்த படத்துல கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் இந்த படத்துல ஜாக்கி ஷெராஃப் சார் பயங்கரமா நடிச்சிருப்பாருங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரிலீஸ் ஆன டைம்ல இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் மத்தியில பெரிய வரவேற்பு கிடைக்கல. ஆனா சில பேர் மட்டும் தான் இந்த படத்தை பாராட்டி பேசிட்டு இருந்தாங்க. அப்படிதான் எனக்குமே தெரிஞ்சது. இந்த படத்துக்கு ரீசெண்டா சீக்வலுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, மாயவன் ரீலோடட்னு சொல்லி. ஆனா அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்தை பத்தி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே கிடைக்கல. இந்த படம் ஹாட்ஸ்டார்லயும் இருக்கு, பிரைம்லயும் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் தான் தமிழ் சினிமால ரிலீஸ் ஆன என்னோட டாப் 5 அண்டர்ரேட்டட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச வேற அண்டர்ரேட்டட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ் இருந்தாலுமே அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி நான் தனியாவே வீடியோ போடுறேன். இந்த வீடியோ மூலமா நான் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். நல்ல சினிமா ரிலீஸ் ஆகும் போதே அதை கொண்டாடுங்க. அதுக்கு கொடுக்க வேண்டிய ரெகக்னிஷனை அப்பவே கொடுங்க. அதுதான் நம்ம தமிழ் சினிமாக்கும் நல்லது. அண்ட் அந்த டைரக்டர்ஸ் அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் கொடுக்கறதுக்கு அவங்களுக்குமே அது உதவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய அண்டர்ரேட்டட் படங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும், மூவி டீகோட்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் பார்க்கணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.